Honey's Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர்பான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஸ்லாமிக் ஸ்பெஷல் ஃபுட்டான கோதி ரவா துல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 3 கப், தேங்காய் துருவல் 3 கப், சர்க்கரை 3 கப், ஏலக்காய் பொடி 8 ஏலக்காயை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க, 50 கிராம் முந்திரி பருப்பு, நெய் 50 மில்லி, எண்ணெய் 1/2 கப். முதல்ல ஒரு குக்கரில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, கல்லெண்ணெய் சேர்க்க வேணாம். எண்ணெய் காஞ்சதும் முந்திரி பருப்பை அதில் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பை எண்ணெயில் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக செவந்துடணும். முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு கப் ரவைக்கு 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1க்கு டபுளாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மூணு கப்புக்கு 6 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்மளோட தேங்காய் துருவல் 3 கப்பு சேர்த்துக்கலாம். மூணு கப் தேங்காய் துருவல் போடுங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். சித்த நேரம் மூடி வைக்கலாம். தண்ணி கொதி வந்தோன்னே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கோதி ரவையை இதில் கொட்டி அப்படியே கலர் விடணும். மொல்லமாக கொட்டி கைவிடாமல் கலரணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிக்கும். இது கலரை தான் ரொம்ப முக்கியம். நல்லா கட்டி இல்லாமல் கலரிக்கோங்க, கைவிடாமல். மொல்லமாக கொட்டி கைவிடாமல் கலரிக்கோங்க. கட்டி ஒன்று கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த துள்ளி சாஃப்டாக வரும். பாருங்கள், கட்டியே இல்லை ஒன்று கூட. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இந்த தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சர்க்கரை இதில் கொட்டிக்கலாம். 3 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். நம்மளோட சுகருக்கு தகுந்த மாதிரி வேண்டாம் கம்மி பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லை எச்சு பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆனால் 3 கப் சுகர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா சுகரை கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட நல்லா கலக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். 8 ஏலக்காவை பொடி செஞ்சு வச்சுக்கோம். அந்த பொடி இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா எப்படி பபிள்ஸ் வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம்
ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பபிள்ஸ் வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை மேலையில் தெரிக்கும். இதில் நெய் 1/4 கப் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. ரொம்ப டேஸ்டியான ஃபுட். இதை இப்போ நம்ம ஒரு விசில் போட்டு வச்சிடலாம். இது ஒரு அது விசில் 2 விசில் வரங்குள்ள நாம் இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி மீதி கொஞ்சம் முந்திரி பருப்பு அதில் போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பை இது கூட போட்டு பொன்னிறமாக வறுத்து இதில் நம்ம கொட்ட போகிறோம். பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. 2 விசில் கூட தேவையில்லை, ஒரு விசில் விட்டாவே போதும். ஒரு விசிலில் எடுத்துருங்க. பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கும் ஒரு விசில்லையே. பாருங்கள் நல்லா வெளியே வந்துச்சு நெய்யெல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூட கொட்டிக்கலாம். பாருங்கள் நெய்யெல்லாம் மேலே வந்துருச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு விசிலில் இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கும். இருந்தாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நெய்யெல்லாம் வெளியே வந்துருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது கூட இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பை கொட்டிக்கலாம். முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம போட்டப்போ கொஞ்சம் தான் போட்டோம், இப்போ ஒரு 25 கிராம் போட்டிருக்கோம். மொத்தம் 50 கிராம் முந்திரி பருப்பு போடுறோம். பாருங்கள் முந்திரி பருப்பை நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுப்பில் இப்போ தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. பிரியாணிக்கு தம் விடுற மாதிரி இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தம் விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. மேலே குக்கரை வச்சு குக்கர் மூடி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ எப்படி நல்லா கொல கொலன்னு இருந்தது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியெலாம் சுண்டி ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபுட்டு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டான கோதி ரவை துல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. பாருங்கள் சூப்பர்பான ரெசிபி. இதுக்கு மேலே வாழைப்பழத்தை அடுக்கி வச்சு நீங்கள் பரிமாறலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.